இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை விசாரிக்கிறார். இப்ப விசாரிக்கிறதுனா என்ன? நம்ம யாரை விசாரிக்க போவோம்? நம்ம யாரை விசாரிக்க போவோம்? ஒருத்தர் விசாரிக்க போகணும். யாரை விசாரிக்க போயிருப்பீங்க? துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள். ஏசாயால சொல்லப்படுகிறது. அது ஒரு தனி ஊழியம். துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்போ அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? விசாரிக்கிறார். அது விசாரிக்கிற தேசம். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலையும் கீழையும் போயிட்டு வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிற ஆட்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உன்னை விசாரிக்கிறார். யாரை விசாரிக்கிறோம்? யாரு ஸ்டேபிள் இல்லாம இருக்கானோ, யாரு பலவீனனா இருக்கானோ, யாருனால நிலைச்சு நிற்க முடியலையோ, யாருனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலையோ, என்னால முன்னாடி போக முடியல, என்னால பின்னாடியும் போக முடியல, நான் வலது பக்கம் போக முடியல, நான் இடது பக்கம் போக முடியல, அப்படி டைட் பவுண்டா இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த வருஷத்திலே சொல்லுகிறார், நான் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நம்ம விசாரிக்கிறது எங்க போய் விசாரிப்போம்? மனுஷனிடத்துல போய் விசாரிப்போம். ஆண்டி எனக்கு என்ன பண்ணணும், நான் வேலைக்கு என்ன பண்ணணும், நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், என் வீட்டை நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் மனுஷர்களிடத்துல போய் விசாரிப்போம். ஆனா கர்த்தர் வைத்ததான தேசத்துல நாம் இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரா இருப்பார். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை வச்சார். கர்த்தர் அவர்களை விசாரிக்கிற தேசம் ஏதேன் தோட்டமா இருந்துச்சு. அதனால காலையிலும் மாலையிலும் வந்து ஆண்டவர் அவர்களை விசாரிச்சுட்டு இருந்தார். ஆதாமே எங்கே இருக்க, ஏவாளே எங்கே இருக்க, இன்னைக்கு சாப்பிட்டியா, அன்னைக்கு போஷிக்கப்பட்டாயா, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற. காலையும் மாலையும் அவர் விசாரித்து கொண்டே இருந்தார். அப்ப அது ஏனென்றால் அவர் நாட்டின தேசத்திலே அவர் வைத்ததான அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் அவர்களை வைத்தபடினால நாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வந்து என்ன பண்ணுகிறார்? நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அப்போ அவர் நாட்டின இடத்துல வந்து நீ இருக்கும் பொழுது அவர் வந்து உன்னை விசாரிப்பார். நீ வேற எங்கேயும் போக தேவையில்லை. அவர் நாட்டின இடத்துல நீ இல்லாம, அவருடைய தேசத்துக்குள்ள நீ இல்லாம, நீ வேற தேசத்துல போய் இருந்தீனா நீ மற்றவரிடத்துல விசாரிக்க போகணும். நீ தான் சொல்யூஷனை தேடி போகணும்.